இந்த தலைப்பே மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு போட்டிருக்கீங்கள. மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த காலத்தில் இந்த காலத்திலான்னு போட்டிருக்கீங்கன்னா மகிழ்ச்சி எது தெரியுமா? நேரத்துக்கு ஆரம்பித்து நேரத்துக்கு முடிகிறது தான். அதான் மகிழ்ச்சி. இதெல்லாம் யோசிக்கணும். மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்னா, ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். குறைஞ்சபட்சம் 9:30க்காவது முடிக்கணும். இல்லை, அதிகபட்சம் 9:30க்காவது முடிக்கணும். அதெல்லாம் பேச்சாளர்கள் ஒத்துழைக்கணும். மகிழ்ச்சி அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு பேச சொல்லிடுறேன். இப்போ இங்கே இருக்கிற லேடிஸ்டைலாம் கேட்குறேன், குறிப்பாக மிஸ்ஸஸ் நரேந்திரகுமார்கிட்ட கேட்குறேன். இப்போ தென்காசியில் இருக்கிற எல்லா ஜவுளி கடையிலையும் ஒரு 10-30 ஜவுளி கடை இருக்குது. எல்லா ஜவுளி கடையிலையும் ஒரே கலர் ஒரே டிசைனில் தான் புடவை இருக்குது. ஒரு கற்பனை. எந்த கடைக்கு, பாரதி சில்க்குக்கு போனாலும் சரி, ஹாஜி முஸ்தாஃபா போனாலும் சரி, பாம்பே ஸ்டோர் போனாலும் சரி, மெரூன் கலரில் சின்ன சின்னதாக பூ போட்டு புடவை இருக்குது. வேறு டிசைன் இல்லையான்னு கேட்டால் இல்லைங்கிறாங்க. சரி, பாம்பே ஸ்டோரில் தான் இல்லைன்னு சொல்லி பாரதி சில்க்ஸுக்கு போனோம்னா அங்கேயும் அதே டிசைன் வச்சுருக்காங்க. ஏங்க வேறு டிசைன் இல்லைங்கிற. சேலை வாங்குறதுல ஒரு கிக் இருக்குமா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? விதவிதமாக சேலை, விதவிதமாக டிசைன், விதவிதமாக கலர், இந்த கடையில் ஏறி அந்த கடையில் ஏறி இறங்கி 5 மணி நேரமாக செலக்ட் பண்ணி 5 புடவையை எடுத்து இதை வச்சிருங்க, இன்னும் 2 கடை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு போனால் தான் மகிழ்ச்சி. எப்படி 5 மணி நேரமாக செலக்ட் பண்ணி 5 புடவையை எடுத்து இதை வச்சிருங்க, இன்னும் 2 கடை பார்த்துட்டு வரோம்னா தான் கிக்கு. சரி, சாப்பாடு. சார், பழைய சோறும் சின்ன வெங்காயமும் உடம்புக்கு நல்லது தானே? நல்லது தானே சார்? உங்கள் மகனுக்கு கல்யாணம், வீட்டில் உங்கள் மகனுக்கு கல்யாணம், விருந்து கொடுக்குறிய, எல்லா பேருக்கும் கும்பச்சட்டியில் பழைய சோறு. பழைய சோறு, பச்சை வெங்காயத்தை நீங்களே உரிச்சு வைக்கிறீங்க. அவனுக்கு அந்த சிரமம் வரக்கூடாதுன்னு பச்சை ஏன்னா பெரிய வெங்காயத்தை டப்புக்குன்னு உரிச்சிடலாம், பச்சை வெங்காயத்தை உரிக்கிறது கஷ்டம், நீங்களே உரிச்சு வைக்கிறீங்க. அதை விருந்துன்னு சொல்லுவீங்களா? ஆனால் உடம்புக்கு நல்லது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? உடம்புக்கு நல்லது. பழைய சோறும் பச்சை வெங்காயமும் உடம்புக்கு நல்லது. ஆனால் அதை விருந்துன்னு சொல்லுவீங்களா? விருந்துனா என்ன? அறுசுவை. அதுதான் மகிழ்ச்சி. அப்போ உடை, உணவு, நட்பு, குடும்பம், கல்வி, மருத்துவம் எல்லாம் மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது. எல்லாம். இப்போ நோயோட போறீங்க, நோய் தீர்ந்து வர்றீங்க, மகிழ்ச்சி தானே? மருத்துவமனைக்குள்ள போகையில் நோயோட போறீங்க, 10 நாள் அட்மிட் ஆகிருக்கிறீங்க, திரும்புகிற போது யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், நீங்கள் நார்மலாக இருக்கலான்னு டாக்டர் சொன்னார்னா அதை விட உலகத்தில் பெரிய மகிழ்ச்சி வேற என்ன இருக்கு? புரியுதுங்களா? ஒரு கேள்வி கேட்குறேன். சாப்பிட்றது மகிழ்ச்சின்னு சொன்னல, நான் இப்போ இந்த பெரிய சபையில் கேட்குறேன், சாப்பிட்றது மகிழ்ச்சியா, ஜீரணமாகிறது மகிழ்ச்சியா? படிக்கிறது மகிழ்ச்சியா, படிப்பிக்கிறது மகிழ்ச்சியா? படிப்பிக்கிறது தான் மகிழ்ச்சி. புத்தக திருவிழாவுக்கு வர்றது மகிழ்ச்சியா, புத்தகங்கள் வாங்குறது மகிழ்ச்சியா, வாங்கின புத்தகங்களை படிக்கிறது மகிழ்ச்சியா, படித்த புத்தகங்கள் படி வாழ்வது மகிழ்ச்சியா? வாழ்வது தான் மகிழ்ச்சி. நீங்க சும்மா ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ள வர்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு பஜ்ஜி, வடை, வெங்காய பஜ்ஜி, அதில் ஒரு அக்கா சொல்லுது, இப்போ நான் உள்ள வரையில், போன வருஷம் வெங்காய பஜ்ஜியில் இவ்வளவு எண்ணெய் இல்லடி, இந்த தடவை எண்ணெயா இருக்கு. எதுக்கு? புத்தகத்தில் புத்தகத்தில் பஜ்ஜி, பஜ்ஜி சொஜ்ஜி. பஜ்ஜி எதுக்கு வைக்கிறாங்கன்னா, லேட்டாக உங்களுக்கு பசிச்சா போய் வாங்கிக்கணுங்குது. அது முக்கியம் இல்லை, புத்தகத்தில் அதான் முக்கியம். புத்தகத்தை வாங்கணும், புத்தகத்தை படிக்கணும், படித்தபடி வாழணும். ஒரு பஸ்ஸில் ஏறுறது மகிழ்ச்சியா, போய் இறங்குறது மகிழ்ச்சியா? இறங்குறதா மகிழ்ச்சி.
புத்தகத்தில் ஏறிட்டீங்கன்னு வைங்க. ஒரு கிளவிட்ட கண்டக்டர் கேட்டார், பாட்டி டிக்கெட் எடுத்துட்டியா அப்படின்னாரு. பாட்டி சொன்னா, உன் டிரைவர் ஓட்டுற ஓட்டத்தை பார்த்தா அநேகமாக 65 பேர் டிக்கெட் எடுத்துட்ட மாதிரி தான் தெரியுதுன்னா. நான் இன்னும் எடுக்கலை, 65 பேர் டிக்கெட் எடுத்த மாதிரி தான் தெரியுது. அவன் ரோட்டில் ஓட்டுற மாதிரியே இல்லை, நேர வைகுந்தத்துக்கோ கைலாயத்துக்கோ அனுப்புகிற மாதிரி இருக்கு. பஸ்ஸில் பஸ்ஸு எவ்வளவு கம்ஃபர்டபுள் பஸ்ஸாக இருந்தாலும் ஏறுறது மகிழ்ச்சி இல்லை சார். சேஃபாக போய் இறங்குறது தான் மகிழ்ச்சி. புரியுதுங்களா? மகிழ்ச்சினா என்னன்னு புரியுதுங்களா? மகிழ்ச்சினா என்னன்னு புரியுதுங்களா? இந்த மகிழ்ச்சி இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி, அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி, துரோகம் இருந்தது, வஞ்சகம் இருந்தது, வெறுப்பு இருந்தது, வெறி இருந்தது, எல்லா காலத்திலும் இருந்தது. அந்த காலத்தில் வெறி கிடையாதா? அந்த காலத்தில் வெறிப்பு கிடையாதா? அந்த காலத்தில் வறுமை கிடையாதா? ஏதோ சங்க காலம் பொற்காலம்ங்கிறாங்களே தமிழ்நாட்டில், சங்க காலம் பொற்காலம் அப்படிங்கிறான். சங்க காலம் பொற்காலமா அப்படின்னா, சங்க காலத்தில் புலவர் அடுப்பில் பூனை தூங்குச்சுன்னு எப்படி எழுதினாரு? புரியுதா? என்ன சங்க காலத்தில் அடுப்பில் பூனை தூங்குச்சுன்னு பாட்டு இருக்கு. சங்க காலத்தில் குழந்தைக்கு பால் கொடுக்குறா தாயி, வற்றிய முலையை சப்பி சப்பி குழந்தை அழுதது என்று பாட்டு இருக்குது. அப்ப வறுமையும் ஏழ்மையும் தாண்டவமாடிய ஒரு யுகம் எப்படி புனித யுகமாக பொன் யுகமாக இருக்க முடியும்? அன்னைக்கும் வறுமை இருந்தது, அன்னைக்கு வழிப்பறி இருந்தது, அன்னைக்கு அரசியல் அநியாயம் இருந்தது, அன்னைக்கு அயோக்கியத்தனம் இருந்தது. அதையெல்லாம் மீறி அன்னைக்கும் மகிழ்ச்சி இருந்தது. புரியுதுங்களா? இதான் முன்னுரை. அதையெல்லாம் மீறி அன்னைக்கும் மகிழ்ச்சி இருந்தது. இன்னைக்கு எல்லாம் இருக்கு. நான் சொன்ன பட்டியல் எல்லாம் இன்னும் கூட அழுத்தமாகவே இருக்கு. இன்னும் கூட அந்த காலத்தில் இருந்ததை விட இன்னைக்கு அதிகமாகவே இருந்து. ராமாயண காலத்தில் ஒரு அயோக்கியன் ஒரு யோக்கியன். ராமாயண காலத்தில் ஒரு யோக்கியன் சண்டை போட்டோம், ஒரு அயோக்கியன். மகாபாரத காலத்தில் அடுத்த யுகம். அடுத்த யுகத்தில் என்ன ஆகி போச்சு? 5 யோக்கியன் 100 அயோக்கியன் கூடிட்டாங்களா? அப்ப திரேதாயுகம் கிருதயுகம் அப்படி இப்படின்னு சொல்ற போது இப்ப கலியுகம். இப்ப யாரோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் சொல்லுங்க? எங்களை பத்தியே நாங்க சொல்ல முடியாதுங்கிறீங்களா? இல்ல எப்படி இல்ல சொல்லுங்கன்னா அது எப்படி எங்களை பத்தியே நாங்க சொல்றது? அயோக்கியம் தான் சார் அதிகம். ஆனா அந்த அயோக்கியத்தனத்தை மீறி இன்னைக்கும் மகிழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாம புத்தக திருவிழாவில் இவ்வளவு பேர் எப்படி வருவீங்க? இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாம இப்படி ஒரு கூட்டம் எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க? அல்ல, அன்னைக்கும் மகிழ்ச்சி இருந்தது, இன்னைக்கும் மகிழ்ச்சி இருந்தது. அந்த காலத்துல அதிகமா இருந்ததா, இந்த காலத்துல அதிகமா இருக்குதா? இதாங்க தலைப்பு. இவ்வளவுதான் தலைப்பு. அந்த காலத்துல தான் அதிகமா இருந்தது அப்படின்னு பேசுறதுக்கு நம்முடைய சங்கரன் கோயில்ல இருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க. இவர் சங்கர்ராமன், பள்ளி ஆசிரியர், மிகச்சிறந்த பேச்சாளர், நல்ல நாட்டுப்புற கதைகள், நாட்டுப்புற இசை ரொம்ப பிரமாதமா பேசுவார். அந்த பொண்ணு சங்கரேஸ்வரி, அவங்களும் சங்கரங்கோயில். இவர் சங்கரராமன், அவங்க சங்கரேஸ்வரி. அவங்க இந்த வயதிலேயே ஆன்மீகத்தில் ரொம்ப தோய்வு. நீங்கள் அவங்க யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா அநேகமாக குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு போயிடலாமாங்கிற ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி அவ்வளோ அழுத்தமாக ஆன்மீகம் பேசுவாங்க. இவங்க 2 பேரும் அந்த காலத்தில் தான் மகிழ்ச்சி இருந்தது அப்படின்னு பேச போகிறாங்க. இந்த பக்கம் அக்ஷயா லோகேஷ்குமார் தஞ்சாவூர்லேருந்து தென்காசிக்கு வந்திருக்காங்க. அவ்வளோ தூரம் பயணப்பட்டு தென்காசிக்கு வந்திருக்காங்க. இந்த பக்கம் 2 கொஞ்சம் வயசில் சின்னவங்க. அந்த தம்பி இளவரசன் பிகாம் தான் படிக்கிறாரு. அப்போ இந்த காலத்து பிள்ளைங்க 2 பேரும் இந்த காலம்னு பேசுகிறாங்க. கொஞ்சம் வயசான சங்கரேஸ்வரி வருத்தப்படக்கூடாது, ஏன்னா இவரை சொல்லலாம், இவர் ஒன்றும் அதை மைண்டே பண்ண மாட்டார். யாரு?
இப்போ சங்கர்ராமனை வயசாயிருச்சுன்னு சொன்னேன்னு வைங்களேன், அவர் மைண்டே பண்ண முடியாது. உன்னைய விடவா எனக்கு வயசாயிருச்சு போயா அப்படின்ட்டு அவர் வாட்டில் உட்காந்துருவார். ஆனால் பெண்களை வந்து வயசை பற்றி வயசு கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. ஒரு வயசான அம்மாட்ட உங்கள் வயசு என்ன பாட்டி அப்படின்னு கேட்டேன். உங்கள் அம்மா வயசு தான். எப்படி பதில்? உங்கள் வயசு என்ன பாட்டின்னு கேட்டால் உங்கள் அம்மா வயசு தானே, முடிஞ்சு வச்சு. உங்கள் அம்மாவும் கிளவி நானும் கிளவின்னு அர்த்தம். வயசு கேட்கக்கூடாது. 4 பேர் அருமையாக பேச போகிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தாமதமாக ஆரம்பித்தாலும் இத்தனை பேர் இருந்து கேட்கிறீர்கள் என்பது பெரிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்த உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி, மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த காலத்திலா இந்த காலத்திலா என்கிற அருமையான தலைப்பில் அந்த காலத்திலே தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்கிற அணி துவங்குகிறது. அந்த அணியின் முதல் பேச்சாளராக அருமை நண்பர் சங்கர்ராமன் அவர்கள் பேச வருகிறார்கள். அவர்களை வாழ்த்தி வாதங்களை வைக்குமாறு கேட்டுக்கொண்டு முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பொதிகை மலைதனில் புகழுடன் பூத்து புல புனைந்து பார்த்து என்றும் இளமை குன்றாத தென்றலாய் உலகோர் இதயத்தில் உறைந்த தமிழ் பண்பாட்டு உணர்வோடு புத்தக திருவிழாவை எழுத்தாளர்களையும் வாசகர்களையும் சந்திக்கின்ற மிக பெரும் திருவிழாவாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த பட்டிமன்றத்தை தாமதமாக தொடங்கினாலும் கூட தகுந்த சுவாரஸ்யத்தோடு தொடங்கி இருக்கின்ற எங்கள் ஆற்றல்மிக்க நடுவர் அவர்களே, இருபக்கமும் பேச காத்திருக்கின்ற நல்ல உள்ளங்களே, அருமையாக அரவணைக்கும் வகையிலே அன்போடு கூடியிருக்கின்ற இனிய பட்டிமன்ற ரசிக பெருமக்களே, அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை கனிவோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அருமை பெரியோர்களே, நல்ல தலைப்பை நம்முடைய நடுவர் அவர்கள் அறிமுகப்படுத்தி ஒரு நல்ல தொடக்கத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை எல்லாரும் விரும்புறது அதுதான். ஆனா அது இருக்காங்கிறது கேள்வி. மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை அந்த காலத்திலா இந்த காலத்திலா? இது உள்ளங்கனி நெல்லிக்கனி போல தெரிகிறது. அது இந்த காலத்தில் அல்ல, அது அந்த காலத்தில் தான், அந்த காலத்தில் என்று சொல்வதற்காக ஆதாரங்களோடு வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, புத்தக திருவிழாவுக்கு வரும்பொழுது படிப்பதற்கு புத்தகம் வாங்குவோம். படித்து முடித்தவுடன் நாமும் எழுத்தாளராக வேண்டும் என்று சிலருக்கு ஆசை வரும் இல்லையா? முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதில் தான் மகிழ்ச்சி தொடங்கணும் நமக்கு. உண்மையிலேயே ஆத்மானம் என்கிற ஒரு கவிஞ அவன் எழுதுனா ஒரு நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. ஒரு கவிதை சொல்றேன், எழுதுன்னு ஆசைப்படுறவங்களாம் அதை படிக்கணும். எழுது எழுது, பேனாமுனையின் உரசலாவது கேட்கட்டும், எழுது. இப்படி ஒரு கவிதையை எழுதினார் ஆத்மானம் என்கிற மகத்தான ஒரு கவிஞர். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி எழுதுவதற்கான நிதானமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னைக்கு நிதானத்தை இழந்தோமோ நாம் மகிழ்ச்சியை இழந்துட்டோம். காலையில் எந்திரிச்சு இரவு தூங்க போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதையாவது விரட்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதையாவது விரட்டி விரட்டி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்க முடியும்? நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் பட்டிமன்ற குழுவின் சார்பாக பணிந்து வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, கிராமங்களில் பெண் குழந்தைகள் நடந்து போச்சுன்னா சொல்லுவாங்க, குனிஞ்சதில் நிமிராம போகுது பாரியா இந்த பிள்ளை, எவ்வளவு நிதானமா இருக்கு பாரு, இந்த மாதிரி பிள்ளைதாயா குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? அது பெண்களுக்கு பொருந்துகிறது ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு பேருந்தில் ஏறி போய் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் அலைபேசி வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆணு பெண்ணு வேறுபாடு இல்லாமல் இன்னைக்கு எல்லாரும் குனிஞ்சதில் நிமிராம போய்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நிற்கிறது கர்ப்பிணியா, இந்த பக்கம் நிற்கிறது வயசான ஆளா, இவருக்கு இடம் கொடுக்கணுமா, இப்படியெல்லாம் யோசிப்பதற்கெல்லாம் நினைக்காம இன்னைக்கு குனிஞ்சதில் நிமிராம வாழுதமே, இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கையான்னு நான் கேட்குறேன்.
என்றைக்கு இன்றைக்கு அலைபேசி என்கிற இந்த ஊடகம் நம் கைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து நம்ம மகிழ்ச்சி என்பது விலகி 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 போய் ரொம்ப தூரமா போய் நிற்குது மகிழ்ச்சி என்பது. 30 ஆண்டுகளுக்கு முன்னால திருவேங்கடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ஓம் முத்துமாரி என்கிற ஒரு நாட்டுப்புற கலைஞர், கலைமாமணி விருது பெற்றவர். அவர் பாடினார் 30 ஆண்டுக்கு முன்னால, இன்னைக்கு இல்லை. அவர் பாடுவார், என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலகீழ தொங்குதே நியாயம்மா, என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலகீழா தொங்குதே நியாயம்மா, சின்னஞ்சிறுசெல்லாம் சிகரெட்டு பிடிக்குது, சின்னஞ்சிறுசெல்லாம் சிகரெட்டு பிடிக்குது, சித்தப்பமார்கிட்ட தீப்பெட்டி கேட்குது, என்னம்மா தேவி ஜக்கம்மா அப்படின்னு பாடுவார். அப்போ உலகம் தலகீழா மாறி போய் கிடக்குன்னு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் பாடிய ஒரு நாட்டுப்புற கலைஞருடைய வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு. அப்ப எங்க மகிழ்ச்சியை தேட முடியும்? என்றைக்கு 30 செகண்ட்ல 30 நொடியில ஒரு ரீல்ஸ் பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டோம் நினைச்சிட்டோமோ இது ஒரு மகிழ்ச்சியா? 30 செகண்ட்ல ரீல்ஸ் பார்த்து பழகக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கிறோமே இதுதான் மகிழ்ச்சியா? எதையெல்லாம் இழந்தோம், எதையெல்லாம் காணாம போச்சு? ஏகாதசி என்கிற ஒரு கவிஞன் பிரமாதமா பாடினான். எதெல்லாம் காணாம போச்சு நம்மகிட்ட? இங்க ஐயா முன்னுரையில் அருமையா சொன்னாங்க இல்லையா, அதை பாட்டா பாடியிருக்கான் அந்த கவிஞன். முற்றம் வைத்த வீடும் போச்சு, முன்வாசல் மரமும் போச்சு, முற்றம் வைத்த வீடும் போச்சு, முன்வாசல் மரமும் போச்சு, கட்டிலே படுத்தபடி கதைகள் கேட்ட காலம் போச்சு, ஆத்து கூழியல் போச்சு, ஐர மீன் குழம்பும் போச்சு, ஆத்து கூழியல் போச்சு, ஐர மீன் குழம்பும் போச்சு, சேர்த்து வச்ச தெம்மாங்குந்தான் சேதாரம் ஆகி போச்சு, காலம் மாறி போச்சு, அட காலம் மாறி போச்சு, கருப்பு வெள்ள போய் கலர் தான் வந்தாச்சு. இன்னும் சொல்றாங்கய்யா, குருவிகள் சத்தம் போச்சு, குருவிகள் சத்தம் போச்சு, குதிரைவாலி சோறும் போச்சு, பருத்தி நூல் ஆடை போச்சு, பச்சை தண்ணி பாக்கெட்டாச்சு, காலம் மாறி போச்சு, அட காலம் மாறி போச்சு, கருப்பு வெள்ள போய் கலர் தான் வந்தாச்சு என்று பாடினான். இந்த பாடலுக்குள்ளேயே இன்றைக்கு மகிழ்ச்சி எல்லாம் காணாமல் போய் எதையெல்லாம் தொலைத்து விட்டு உம்மனா மூஞ்சிகளாக உட்கார்ந்து இருக்கிறோம் என்பது நன்றாக தெரியும். நடுவர் அவர்களே, உணவுல எதெல்லாம் இழந்தோம்? இன்னைக்கு பேருந்து நிலையங்களிலே நாம் நிற்கக்கூடிய கம்மங்கஞ்சி விற்கக்கூடிய கேப்பக்கூழ் விற்கக்கூடிய அந்த வண்டிகளின் வரிசையை பார்க்கும் பொழுதே நாம் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டோம் தானே பார்க்கிறோம். அன்னைக்கு போய் ஒரு உணவகத்தில் போய் சாப்பிட்றது உட்கார்ந்துருக்க, குடும்பத்தோட உட்கார்ந்துருக்கேன். என் பையன் கேட்குறாரு, ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வாங்க அப்படிங்கிறார். எனக்கு அதை பற்றி தெரியல சரியா, ஃப்ரைட் ரைஸ்னா என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவை பரிமாறக்கூடியவர்கிட்ட கேட்டேன், ஐயா ஃப்ரைட் ரைஸ்னா என்ன அப்படின்னு கேட்டேன். என்னங்க ஐயா இது, உங்களுக்கு வயசாகி போச்சு, உங்கள் பையனுக்கு நல்லா தெரியும், ஃப்ரைட் ரைஸ்னா என்னன்னு தெரியலையா உங்களுக்கு? சொளவுல உடைச்சதை சொளவுல பிடைச்சதை உலையில போட்டா ரைஸு, சொளவுல பிடைச்சதை உலையில போட்டா ரைஸு, உலையில வெந்ததை மறுபடியும் புடைச்சா அது ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்க. இந்த வாழ்க்கையில யாராவது சோறை வடிச்சதுக்கு பின்னால சோறை பிடைக்கிறத பார்த்துருக்கோமா? இன்னைக்கு யோசித்து பார்த்தால் வாழ்க்கை தலைகளா கிடைக்குத, நல்ல விஷயம் எங்க கிடைக்குது? பாரம்பரியமான உணவு காணாம போனது, பாரம்பரியமாக நிதானமாக மகிழ்ந்த காலமும் போனது. ஒரு கோயில் கொடையில உட்கார்ந்து எல்லாரும் பேசும் பொழுது எத்தனை வகையான கதைகள் பேசணும். அன்னைக்கு ஒரு அம்மன் கோயில் விழா, அங்க பூசாரி வந்து சொல்றாரு, ஐயா வரகரிசி சாப்பிட்டுருக்கீங்களா? தெரியாதியா அப்படின்னு. வரகரிசினா என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதுக்கு 7 தொலி இருக்கும். 7 தொலி இருக்கிறதுனால கிளவி என்ன செய்வான்னா உரல்ல போட்டு அதை குத்தி எடுக்கும் பொழுது தொலி லேசில் வராது. உடனே வரகை எடுத்து கையில் எடுத்து கேட்பாளாம், வரகே நீ எப்போ வெளியே வருவ அப்படின்னு. அந்த பாட்டி சொல்வாளாம், அவ்வளவு சீக்கிரம் நான் வெளியில் வந்துருவேனா? எனக்கு பட்டு கொடுக்கணும், பதம் போடணும், பன்னீர் தெளிக்கணும், இவ்வளவும் செஞ்சு நீ குத்தினா தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லுமா. அதனால 7 தொலி இருக்கிறதுனால 2 ஆடை உடுத்திருக்கிற நாம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிற நினைக்கிறோம், பாதுகாப்பா இருக்கிறதா நினைக்கிறோம். அதனால அதுக்கு பேர் சொல்ற அந்த கிழவி வரகரிசிக்கு 7 அரண்மனைக்குள்ள இருக்கிற இந்திராணின்னு பேரா. இதை உணர்ந்தோமா நாம் என்றைக்காவது? நாம் சாப்பிடுகிற அரிசி சரியானதான்னு யோசிச்சோமா? நாம் சாப்பிடுவது, உண்பது, உறங்குகிற பாயிலிருந்து எல்லாமே மாறி போய் கிடக்கிற பொழுது எப்படி நல்ல தூக்கத்தோடு மகிழ்ச்சியா நீங்க தூங்குவீங்க? நம்ம கிட்ட இருக்கிற கதை மரபு இருந்தது இல்ல, இந்த புத்தக கடை, இந்த கடைகள் முழுக்க சொல்வது அதுதான்.
நம்மகிட்ட காணாமல் போற கதை மரபு எங்க போச்சு? விடுகதைன்னு சொன்னா செவ்வியல் மரபு, அதையே அழிப்பாங்கன்னு சொன்னா அது நாட்டுப்புற மரபு. இந்த ரெண்டையும் உணர்ந்த ஒரு மரபு நம்மகிட்ட இருந்துச்சு. பச்சை பிள்ளைய மடியில போட்டுக்கிட்டு குழந்தை கதை கேட்குங்க. நாமெல்லாம் அப்படி கதை கேட்டோம். 40 வயசுக்கு மேல உள்ளலாம். ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான்னு சொன்ன உடனே அந்த கதையை சொல்லும் பொழுது குழந்தை உம்மு கொட்டி கேட்கும் தெரியுமா? இந்த உம்மு கொட்டுறது தான் உள்வாங்குகிற திறன், அப்சர்வேஷன் பவர் அப்படிங்க. இதை 2 வருஷம் பிஎட்ல போய் படிக்கான் நம்ம மாணவன். உள்வாங்குகிற திறனை பத்தி நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த இந்த கதை உருவ மரபு இருந்ததுன்னா நமக்கு உள்வாங்குகிற மரபுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குமே. பள்ளி கல்வித்துறை கதை சொல்ல பழக கதை சொல்லுங்கள், குழந்தைக்கு கதை மூலமாக சொல்லுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, பயிற்சி கொடுக்கிறது. நடுவர்களை ஒரே ஒரு 2 விஷயம் சொல்லி முடிச்சிருந்தேன். ஒரு பையன் போன வாரம் இலக்கியம் என்ற கூட்டம் நடத்துகிறோம் பள்ளிக்கூடத்தில். அதில் வடக்கு புதூர் சின்ன ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான். யாராவது ஒரு கதை போடுன்னு சொன்னா அந்த பையன் நேராக மேடைக்கு வந்து, ஐயா நான் ஒரு கதை போடுதேன் அப்படின்னா. அழிப்பான் கதை போடுதேன், என் கதையை அழிக்கிறது யாருன்னு பார்ப்போம்னா சொல்லுப்பா அப்படின்னு. அவன் சொன்னான், நட்ட நடு காட்டுக்குள்ள நல்லா மழை பெய்யுது, 4 அவரைக்காய் மட்டும் நனையாம நிக்குது, அது என்னன்னு கேட்டான். யாருக்குமே தெரியல, ஆசிரியர்களுக்கு தெரியல, மாணவர்களுக்கு தெரியல, நகரத்தில் உள்ள மாணவர்களுக்கு தெரியல. அதே ஊரை சேர்ந்த இன்னொரு குட்டி பையன் வந்தான், 6வது படிக்கிறவன். அவன் தான், நான் சொல்றேன் ஐயா அப்படின்னு வந்தான். மேடைக்கு வந்து சொன்னான், நட்ட நடு காட்டுக்குள்ள நல்லா மழை பெய்யுது, 4 அவரைக்காய் மட்டும் நனையாம நிக்குது, அது என்னன்னு கேட்டா பசுமாட்டின் பால்மடி அப்படின்னா. சிந்திச்சு பார்த்துருப்போமா? அப்ப பழைய கதைகளையும் பழங்கால பண்பாட்டையும் என்னைக்கு இழந்தோமோ நாம என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நடுவர்களே, அண்ணனுடைய மனைவி அண்ணின்னு சொல்லுவோம். இது நகரத்தில் வாழக்கூடிய செவ்வியல் மரபு. ஆனால் கிராமத்தில் உள்ள மக்களை அங்க எப்படி சொல்லுவோம்? குறிப்பா தென்காசி சங்கரவ வட்டத்தில் மதினி அப்படிமோ. மதினி இன்னும் அதை அழகாக நம்முடைய கிராமத்து பிள்ளைகள் சொல்லு, ஏன் மைனி, மதினி என்பது மருவி மைனின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களுக்கு ஒவ்வொரு சொல்லுக்குள்ளையும் ஒரு தொனி இருக்கு, ஒரு மனசுக்கான நெருக்கம் இருக்கிறது. இந்த நெருக்கத்தை எல்லாம் இழந்துட்டு இன்னைக்கு அப்பாவும் அதாவது சித்தப்பாவையும் மாமா, அது அங்கிள்லாம் சொல்லுதான், மாமாவையும் அங்கிள்னா. இது விளங்குமா? இந்த இதுல மகிழ்ச்சி இருக்கிறதா? யோசித்து பார்த்தா நடுவர்களே, பழங்கால கதைகள் போனது, பழங்கால சொற்கள் போனது. நம்முடைய கமலக்கண்ணன் ஐயா சொன்னது மாதிரி திருக்குறள் அவர் சொன்னார், அழகா சொன்னார். திருக்குறளுக்கு பல உரைகள் வந்திருக்கு. ஆனால் எத்தனை கோடி தமிழ் மக்கள் பிறந்திருக்கிறார்களோ அத்தனை கோடி பேரும் ஒரு உரை எழுதுகிற அளவுக்கு அது மிகப்பெரிய செவ்வியல் இலக்கியம் என்று சொல்லிட்டு போனார். ஏன்னு கேட்டா, ஒவ்வொருவருடைய அனுபவத்திற்கு தகுந்தது மாதிரி, ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பட்டறிவுக்கு தகுந்தது மாதிரி திருக்குறள் புது பரிமாணம் எடுத்துக்கொண்டே இருக்கும். அதுதான் திருக்குறளின் வலிமை. நடுவரவர்களே, நான் மறுபடியும் சொல்லி முடிக்கின்றேன். நல்ல ரசிய மனப்பான்மை இழந்தோம், நிதானத்தை இழந்தோம். ஒரு திருமணத்தை கூட A to Z ஒரு ஒப்பந்தக்காரரை ஒப்படைத்து விட்டு நாம் பேசாமல் இருக்கிறோம். நாம் பரிமாறுகிற அழகு பாழா போனது. எல்லா வகையும் பார்த்து கொண்டிருந்தால், எல்லாவையும் வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக மாற்றத்தை பற்றி மட்டுமே யோசிக்காத ஒரு தலைமுறையாக விளங்கி கொண்டிருக்கிறோம். எனவே நடுவரவர்களே, நீங்கள் யோசித்து நல்ல தீர்ப்பை தர வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்கிற வாழ்க்கையை திரும்பவும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பழைய தமிழ் பண்பாட்டையும் பழமரபு கதைகளையும் விளையாட்டுகளையும் திரும்பவும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க நாம் தயாராக வேண்டும். அதைத்தான் இந்த சமூகம் இயக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது அந்த காலத்திலே என்பதை சொல்லி, எங்களது மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் அருமையாக உட்கார்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை. இந்த காலத்தினுடைய அருமை கருதி நான் சொன்ன நேரத்தில் முடிச்சிட்டேன். இந்த இப்படி மைக் தட்டையில் சில பேச்சாளர்கள் நடுவர் மைக்கு டெஸ்ட் பண்ணுறாரோன்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. போதுங்கிறது அர்த்தம். ஆனால் அவங்க இப்படி தட்டினோன்னா மைக் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சங்கர்ராமன் சூப்பராக முடிச்சிருக்காரு. எதையும் மறுக்க முடியாது, எதையும் மறுக்க முடியாது. அதை ஒரு பாட்டு பாடினாரு, அது அந்த NS கிருஷ்ணனே பாடியிருக்காரு, அது அந்த காலம், அது அந்த காலம்னு. 10 மாதம் குழந்தைய சுமந்து பெற்றது அந்த காலம், ஊசியை போட்டால் கரு உண்டாகும் என்பது இந்த காலம்னா. ஊசியை போட்டால் கரு உண்டாகும் அப்படிங்கிறது இந்த காலம்னார். அது அந்த காலம்னு 1988 வலம்புரி ஜான் டைரக்ட் பண்ணி ஒரு படம் வந்தது.
பிரமாதம். 1988 வந்தது அந்த காலம்னு. கருப்பு வெள்ளை டிவி, இன்னைக்கு கலர் டிவி. எனக்கு அதில் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு என்னோட பணிவான வணக்கம். ஏன்னா நீங்கள்லாம் வந்தால் எங்களுக்கு பெருமை. வி ஆர் ப்ரிவிலேஜ்டு டு ஹேவ் யூ இன் த ஆடியன்ஸ். எனக்கு என்னென்னா, உங்கள் வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியா கலர் டிவியான்னு கேட்குறான். எப்படி உங்கள் வீட்டில் டிவி இருக்காங்கிறான். ஆமாம் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டா கலரா அப்படிங்கிறான். ஏப்பா பிளாக் அண்ட் ஒயிட்டு கலர் இல்லையா? என்ன கோமாளித்தனம் இது? இப்போ இவன் கருப்பாக இருக்கானா, அக்ஷயா கலராக இருக்கா? எப்படி? இந்த நடுவர் கருப்பாக இருக்கிறான், அக்ஷயா கலராக இருக்கிறான். ஏன் கருப்பு கலர் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் தமிழனுடைய கலரே கருப்பு தாயா. தமிழனுடைய கலரே கருப்பு தான். கருப்பாக இருக்கிறதெல்லாம் பெரிய மகத்துவம். மன்மதன் கருப்பு, காமராஜர் கருப்பு, உலகத்தில் பெரிய அழகி கிளியோபாட்ரா கருப்பு, நம்ம குலதெய்வம் கருப்புசாமி. பிரமாதமா கலர் டிவி கருப்பு வெள்ளை போய் கலர் டிவி வந்துருச்சு. தண்ணி பாட்டிலில் பாக்கெட் ஆயிடுச்சு. அதெல்லாம் பாட்டில் சொன்னார் பார்த்தீங்களா? சார், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கையில் ட்ரெயினில் போனோம்னா ஒரு பெரிய கூஜான்னு ஒன்று இருக்கும் பித்தளையில். அது அந்த கழுத மூடியை திறக்கிறதுக்கே 5 நிமிஷம் ஆகும். பெரிய பெரிய கூஜா. அதில் தண்ணி எடுத்துக்கிட்டு தான் ரயிலுக்கே போவோம். பக்கத்தில் இருக்கவர் கூட பிரயாணம் பண்ணுற பேசஞ்சர், அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னா சந்தோஷமாக கொடுப்போம். நான் சொல்கிறது, நான் 80 வருஷத்துக்கு முன்னாடி, 75 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக கொடுப்போம். இப்போது 20 ரூபா கொடுத்து அக்வா ஃபினா, 20 ரூபா கொடுத்து என்னது பிஸ்லேரி. இந்த பாருங்க, பெத்த பிள்ளைய அனாதையா ட்ரெயினில் விட்டுட்டு பாட்டில் இப்படி வச்சிருக்காங்க. இப்படி 20 ரூபா கொடுத்த பாட்டில் இப்படி வச்சிருக்கிறான். அண்ணே உங்கள் பிள்ளை எங்கண்ணா? அது கழுது அங்கே எங்கனையா விளையாடிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் சங்கர்ராமே உட்கார்ந்துருக்காரு, விற்குது. அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. 20 ரூபா. அன்னைக்கு பெரிய கூஜாவை திறந்து டம்ளர் நிறைய நம்மளே ஊற்றி பக்கத்தில் இருக்க பேசஞ்சருக்கு கொடுத்துட்டு அவர் குடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் வேணுமா மாமான்னு கேட்ட காலம். சார், ஆஃப்டர் ஆல் வாட்டர் சார், பெரிய விசேஷம் கிடையாது. தண்ணி. ஒரு காலத்தில் குளத்தில் இறங்கி குளத்திலேயே காலை கழுவிட்டு, குளத்தில் இறங்கி காலை கழுவிட்டு, காலை கழுவின தண்ணியை அப்படி விலைக்கு விட்டுட்டு அள்ளி குடிச்சோம் சார். ஒரு நோய் வரல. இன்னைக்கு காய்ச்சின தண்ணியை தான் குடிக்கிறோம். திடீர்னு கேன்சருங்கிறாங்க. இல்லை, அவர் ட்ரிங்க்ஸ் போட மாட்டார், ஸ்மோக் பண்ண மாட்டார், நான்வெஜ் சாப்பிட மாட்டார், அவருக்கு எப்படி கேன்சர் வந்தது? டாக்டர் சொல்றாரு, எனக்கு வருமானம் வரணும்ல, அதுக்காக வந்தது. இப்படி பதில். எனக்கு நான் நல்லா இருக்க வேண்டாமா, அதுக்காக வந்தது. போச்சு சார், எல்லாம் போச்சு சார். அழுதுட்டார். சங்கர்ராமன் இன்னைக்கு பேசவா செஞ்சாரு? அழுதுருக்கார். போச்சேயா, எல்லாம் போச்சேயா. இப்போ வயசில் சின்ன பிள்ளையா இருந்தாலும் அக்ஷயா நல்லா யோசிப்பாங்க. இந்த காலத்தில் என்னென்ன மகிழ்ச்சியெல்லாம் இருக்குது. இல்லாமல் ஒருத்தங்க அந்த தலைப்பை ஏற்றுக்கிட்டு வரமாட்டாங்கல்ல. ஏதோ மகிழ்ச்சி இருக்குது, அது என்னன்னு சொல்கிறதுக்காக இப்போ உங்கள் முன்னாடி வர்றது தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிற அக்ஷயா அவர்கள். கொட்டும் அருவியில் குரங்குகள் குதித்தோட, சில்லெனும் தென்றல் சிந்தையை புதுப்பிக்க, கொஞ்சும் அழகு கொளிக்கும் குற்றாலம் உடை தென்காசியிலே, விஞ்சும் அறிவு செழிக்கும் இந்த புத்தக திருவிழாவிலே வந்தமர்ந்திருக்கும் சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள்.
இன்றைக்கான தலைப்பு எது மகிழ்ச்சியான வாழ்க்கை, அந்த காலத்திலா இந்த காலத்திலா என்பது தலைப்பு. நடுவரையா அவர்கள் தொடங்கும் போது ஒரு மகிழ்ச்சியின் பட்டியலை சொன்னார்கள், எதுவெல்லாம் மகிழ்ச்சி என்று. நான் சில மகிழ்ச்சியை உங்களுக்கு சொல்கிறேன். கருப்பு அங்கி அணிந்து பட்டம் வாங்கும் தன் மகனை மேடையில் பார்த்து கற்கள் உடைத்தும் கலப்பை சுமந்தும் காப்பு காய்த்த தன் கரங்களோடு கண்ணீர் மல்க கரவொலி எழுப்புகிறாரே ஒரு தந்தை, அந்த காட்சி மகிழ்ச்சியானது. அவை ஏறி அரங்கேற்றம் செய்யும் தன் மகளை பார்த்து மேடையில் ஏறி ஆடி பாட வேண்டும் என்று தன்னுடைய கன்னி பருவ கனவு கலைந்தோடியதை இன்றைக்கு மகள் வழியே நேரடியாக பார்த்து மகிழ்ச்சி கொள்கிறாளே ஒரு தாய், அந்த காட்சி மகிழ்ச்சியானது. குறையோடு பிறந்த தன் குழந்தை இன்றைக்கு இருக்கிற மருத்துவ தொழில்நுட்ப வளர்ச்சியினால் குணமாகி துள்ளி குதித்தோடும் காட்சியை பார்த்து பேரானந்தம் அடைகிறாளே ஒரு தாய், அந்த காட்சி மகிழ்ச்சியானது. ஆக இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது கலப்பை சுமக்கிறவனின் மகன் கைகளில் புத்தகம் தவழும் கல்வி வளர்ச்சி இருக்கிற இன்றைய காலம் மகிழ்ச்சியானது. பெண்கள் எல்லாம் அவை என்ன, அவைக்கு பக்கத்திலேயே வரக்கூடாது என்று சொன்ன காலம் மாறி ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இந்த மேடையிலும் கோலோச்சி இருக்கிறோம் என்று சொன்னால் பெண்களுக்கான உரிமை பெறப்பட்ட இந்த காலம் மகிழ்ச்சியானது. நோய் வந்து மாண்டால் கூட பேயடித்து மாண்டதாய் மூட நம்பிக்கை இருந்த காலம் மாறி இன்றைக்கு மருத்துவத்தில் தமிழகம் முதலிடம் என்று சொல்லும் அளவிற்கு மருத்துவ தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், எத்தனை தடைகள் வந்தாலும் நீட்டிலும் நம் மாணவர்கள் சாதிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காலம் மகிழ்ச்சியானது. சார், சோசியல் மீடியாவை பற்றி, போனை பத்தி நிறைய குறைகள் ஐயா சொன்னாங்க. இருக்குதான், எல்லா வளர்ச்சியிலும் ஏதேனும் ஒரு பிழை இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் கூட இந்த சமூக வலைதளம் என்பதும் அலைபேசி என்பதும் எத்தனை பெரிய வரம் தெரியுமா? நான் சொல்றேன், ஆயிரம் திறமைகளை தன்னுள்ளே அடக்கி கொண்டு அதை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்போ ஒரு அங்கீகாரமோ ஒரு சபையோ கிடைக்காமல், தனக்கு பின்புலவோ அந்தஸ்தோ சிபாரிசோ எதுவும் இல்லாமல் முடங்கி கிடக்கிற எத்தனை ஆயிரம் இளைஞர்களுக்கு ஒரு உலகம் முழுக்கும் பார்க்கக்கூடிய மேடையை இந்த சமூக வலைதளம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இது எத்தனை பெரிய வரம்! சபை கிடைத்தால் தான் ஒருவன் தன்னுடைய திறமையை வெளிக்காட்ட முடியும் என்ற சூழலில் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால் அடக்கி ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் நானே எனக்கான மேடையை உருவாக்கி கொள்கிறேன் என்று இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த காலம் மகிழ்ச்சியானதுதான். சார், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று அவ்வை சொன்னாள். சென்றிடுவீர் 8 திக்கும் செல்வங்கள் யாரும் கொண்டு வந்து இங்கு சேர்த்திடுவீர்னு கவிஞர் சொன்னாரே. ஆனா அன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைக்கு திறமை இருந்து வாய்ப்பு இருந்து வெளியில அனுப்ப பயந்தோம். ஏன்னா கண்ணு தெரியாத தூரத்துல அனுப்பிச்சிட்டு என்னங்க பண்றது. ஆனால் இன்னைக்கு தைரியமா அனுப்புறோமே, படிக்கவோ வேலை பார்க்கவோ. எந்த தைரியம்? ஏதாவது ஒண்ணுன்னா போன் இருக்கு, ஒரு கால் பண்ணா போதும், நினைச்ச நேரத்துல பிள்ளை முகத்தை பார்க்க முடியும் என்கிற அளவிற்கு இன்றைக்கு வசதிகள் பெருகி இருக்கிறது என்று சொன்னார். இந்த காலம் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான காலம் தானே. அதை விடுங்க, நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக குடும்பம், குழந்தை, பெற்றோர்கள் என எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாட்டிற்காக உழைக்கிற ராணுவ வீரர்களின் மனைவியும் குடும்பமும் இந்த சமூக வலைதளத்தாலும் அலைபேசியாலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நன்றியை, வளர்ச்சியை நாம் மறந்துவிட்டு பேசக்கூடாது. சார், பெண்கள்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க? ஐயா போச்சேன்னு வருத்தப்பட்டாரு. சார், அந்த காலம், அதாவது பெண்கள் கூட்டி பெருக்கி சமைச்சு குடும்பமா வாழ்ந்து இப்படியெல்லாம் வாழ்ந்த காலம் பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலம்னு உங்களுக்கு யார் சொன்னா? உங்களுக்கு யார் சொன்னா? கேளுமா, திருப்பி கேளுமா. யார் சொன்னா? உங்களுக்கு யாருங்க சொன்னா? யார் சொன்னா பதில் சொல்லும். சார், வெறும் பிள்ளை பெக்கிற இயந்திரமாகவும் சம்பளம் இல்லாத வேலையாளாகவும் பெண்கள் நடத்தப்பட்ட அந்த காலம் பெண்களுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியான காலம் இல்லை. சபாஷ். பெண்களுக்கு சமைக்க தான் தெரியும், சாதிக்க தெரியாது என்கிற கட்டமைப்பை உடைத்து அந்த சமையலையே சாதனையாக மாற்றுவோம் என்று சொல்லி தனக்கு தெரிந்த சமையல் கலையை இந்த வலைதளங்கள் மூலமாகவும் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற தொழில்நுட்ப மூலமாகவும் மதுரையில் இருக்கிற அம்மா
உலகம் முழுவதும் தன்னுடைய மசாலா பொருளை விற்று இன்றைக்கு தொழில் முனைவோராக ஆகி இருக்கிறாள் என்று சொன்னால் இந்த சுய சம்பாத்தியமும் இந்த சுய சம்பாத்தியம் தருகிற சுய மரியாதையும் சுதந்திரமும் தான் இன்றைய பெண்களுக்கு மகிழ்ச்சி என்பதுதான் என்னுடைய வாதம். சரி, யதார்த்தத்தை பார்ப்போமே. ஒரு இளம் இளைஞருடைய மனதிலிருந்து பேசுவோம். இட்லி தோசை சாப்பிடவே தீபாவளி பொங்கல் வரை காத்திருந்த அந்த கால மகிழ்ச்சியானதா, இத்தாலிய நாட்டு உணவையும் இந்தியாவில் வைத்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுற எங்களுடைய இந்த காலம் மகிழ்ச்சியானதா? ஒரு சாமானியன் டிவி பார்ப்பதே பெரும் கனவாக இருந்த அன்றைய காலம் மகிழ்ச்சியானதா? சாமானியனையே டிவியில் பார்க்கிற அளவிற்கு வாய்ப்புகள் பெருகி இருக்கிற இன்றைய காலம் மகிழ்ச்சியானதா? வாரம் ஒரு முறை ஒளியும் ஒளியும் பார்த்த உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? வாரம் புது புது படமா பார்க்கிற எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? சார், அத்தை மகளையும் அடுத்த வீட்டு பொண்ணையுமே காதலிக்க கஷ்டப்பட்டு காதலிச்சு அதை சொல்ல கஷ்டப்பட்டு கடைசி வரையும் சொல்லாமலே முடிந்து போன காதல்கள் நிறைந்த அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? அமெரிக்கா பொண்ணையும் ஆன்லைன்ல அசால்ட்டா ஓகே பண்ணி கல்யாணம் பண்ற இன்றைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதா? இந்த அசால்ட்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தமா? இல்ல அசால்ட்டுங்கிறானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அசால்ட்டனா எளிமையா அப்படி சொல்லிக்கலாங்க. ஆனா ஆங்கிலத்துல அசால்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அட்டாக்னு அர்த்தம். காதலால் அட்டாக் பண்றோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அசால்ட்டா காதலிக்கிறதுனா கொன்னுட்டாங்கன்னு அர்த்தம். அதுவும் எங்க ஐயா இருக்காங்களே, நான் கூட சமீபமா அந்த படங்கள்லாம் பார்க்கலங்க. எங்க ஐயா அப் டு டேட்ல இருப்பாங்க, நடுவர் ஐயா. நேற்று வந்த படம் கூட ஐயாவுக்கு தெரியும். அந்த படத்தை பார்த்துட்டு உடனே அந்த படத்தில் பேசப்படுகிற கருத்துகளையும் காட்டப்படுகிற காட்சிகளையும் உடனே முகநூல்ல எழுதுவாங்க. ஆக முதுமை என்பது வயதிற்கும் உடலுக்கும் தானே தவிர மனதிற்கு இல்லை என்று இன்றைக்கு பல முதியவர்களின் தனிமையை போக்குகிற அளவிற்கு இன்றைக்கு உங்களுடைய சுற்றுச்சூழல் மாறி இருக்கிறது, வளர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் எல்லோருக்கும் இன்றைய காலம் மகிழ்ச்சியானதாகத்தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, கல்விங்கிறது எவ்வளவு முக்கியம். நம்முடைய சமூகத்தின் முன்னேற்றத்தினுடைய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி இல்லைங்களா? ஆனால் அந்த காலத்தில் படிப்பதற்கான வாய்ப்பு, உரிமை எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது? அது மட்டும் இல்ல, அப்படியே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் என்ன படிக்கணுங்கிற தேர்ந்தெடுக்கிற உரிமை நம்ம பலருக்கு இருந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு கேட்டரிங் கல்லூரிகளில் பெண்களுக்கு இணையாக ஆண்களும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவுகளில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் தங்கள் விருப்பப்பட்ட படிப்பை தாங்கள் விருப்பப்பட்ட கல்லூரிகளில் படிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வளர்ச்சி இன்றைய சூழலில் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியை தானே தருகிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் முக்கியமான விஷயத்தை சொல்லவா? அந்த காலத்தில் நீங்க நிறைய மகிழ்ச்சி சொன்னீங்களா ஐயா, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கவே கிடைக்காத மகிழ்ச்சியை நான் சொல்றேன். என்னமா அது? ஆணுக்கும் ஆணுக்கும் நட்பு இருந்திருக்கு உங்க காலத்துல, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் நட்பு இருந்திருக்கு உங்கள் காலத்துல. ஆனால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பு இருக்கிறதே, அந்த பேரானந்தத்தை உணர்ந்தவர்கள் இன்றைய காலத்தில் வாழ்பவர்கள் தான் இளைஞர்கள். ஒரு ஆணும் பெண்ணும் பழகினாலே காதல் தான் என்று பார்க்கப்பட்ட காலத்தில் உங்களுக்கு அந்த காலத்தில் இதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இன்றைய இளைஞர்கள் ஆண்களும் பெண்களும் நட்பு கொண்டு எத்தனை பெரிய வாழ்க்கை சந்தோஷத்தை இந்த சமூகத்திலே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று யோசிக்கும் பொழுது எல்லா விதத்திலும் இந்த வாழ்க்கை எல்லோருக்கும் உரிமையையும் வாய்ப்பையும் வளர்ச்சியையும் கொடுக்கிற ஒரு வளமான காலத்தை இன்றைய நாளில் தான் சந்தோஷமாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றி நாம பேசிட்டு இருக்கோம். சார், பொருளாதாரத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள் உண்டு, பாலினத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள் உண்டு, சாதி மதத்தின் அடிப்படையில் தாழ்த்தப்பட்டவர்கள் உண்டு. அவர்களுக்கும் அன்றைய கால மகிழ்ச்சியாக இருந்ததா என்று யோசித்து பார்த்தால் அவர்களுக்கான உரிமையும் அவர்களுக்கான வாய்ப்பும் அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டு வளர்ச்சியடைந்த சமூகமாக மாறி இருக்கிற இன்றைக்கு தான் எல்லோருக்கும் மகிழ்ச்சியான காலம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன ஒரு வருத்தம்னா, தஞ்சாவூர்லேருந்து ஏறத்தாழ 6 மணி நேரம் 7 மணி நேரம் பயணம் பண்ணி வந்தவங்கள ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பேசி முடியுன்னு சொல்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். ஆனால் நேரம் கருதி நம்ம முடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம நீட் பேசுவோம், அவங்க பேசிடக்கூடாதுல்ல. கீழே இருக்கவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க, அப்போ நம்ம பேசுகிறதுல அர்த்தம் இல்லை. அதனால தான் வேக வேகமாக மணி அடிச்சு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்
ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க brevity is the soul of wit அப்படிம்பாங்க. சுருக்கமாக பேசுறது தான் ஞானத்தினுடைய அடையாளம். ஞானத்தினுடைய அடையாளம்ங்கிறது சுருக்கமாக பேசணும். அதனால தான் திருக்குறளுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை. நீங்கள் சங்க இலக்கியத்தை நீளமாக 30-40 வரியில் படிக்கிற இலக்கியத்தை அவர் 1.25 அடியில் சொல்லிடுவார் விஷயத்தை. சங்க இலக்கியத்தில் 30 வரியில் சொன்ன விஷயத்தை திருவள்ளுவர் 1.25 அடியில் சொல்லிடுவார். அப்போ திருக்குறள் ஸ்டாண்ட்ஸ் நீளமாக சொன்னா சரி. அதனால நீங்கள் எங்களை மன்னிக்கணும், வேற வழி இல்லை நேரத்தை. ஆனால் கொடுத்த நேரத்தில் பிரமாதமாக பேசிடுவார். என்ன துணி, என்ன மகிழ்ச்சி, என்ன அந்த காலத்தில் என்ன பொம்பளை பிள்ளைகளை மதிச்ச நீ பொம்பளை பிள்ளை என்னங்க நான் ஒன்று பொஞ்சாதி வந்து என்னங்க நான் ஒன்று என்ன உள்ள போ பொம்பளையா லட்சணமாயிரு, இல்லைன்னா லட்சணமான பொம்பளையாரு. எப்படி பொம்பளையா லட்சணமாயிரு, இல்லைன்னா லட்சணமான பொம்பளையாரு. பேசப்படாது. ஆம்பளைங்க இருக்க இடத்துல பொம்பளைக்கு என்ன வேலை? அவ திருப்பி கேட்டிருந்தான்னு வைங்க, பொம்பளை இல்லாமல் ஆம்பளைகளுக்கு என்ன வாழ்க்கைன்னு கேட்டிருந்தான்னு வைங்க, கேட்கல. அதெல்லாம் இன்னைக்கு விடுதலை பெற்றுட்டாங்கய்யா. கல்வி எவ்வளோ வளர்ந்துருக்கு, மருத்துவம் எவ்வளோ வளர்ந்துருக்கு. இந்த லைட்டு, இந்த வீடியோகிராஃபு. நான் 1973 முதல் மேடை தென்காட்சி திருவள்ளுவர் கழக மேடை எனக்கு 1973 52 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த முதல் மேடை என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் தாத்தாவுக்கு என் பேரனுக்கு பேத்திக்கு காட்ட முடியல சார். இப்போ இன்னைக்கு தென்காட்சி 4வது புத்தக திருவிழாவில் நான் பட்டிமன்றத்தில் கலந்துக்கிட்டேன்டா அப்படின்னு என் பேரன் அவன் மவனுக்கு காட்டுவாயா இந்த வீடியோவை காட்டி. என் பேர அவன் மவனுக்கு எங்க தாத்தாடா பேசுவார்ரா, வீட்டில் தான் பேச மாட்டாரு, ஆனால் மேட்டையில் பேசுவார் தெரியுமா, நல்லா பேசுவார்ரா அப்படின்னு காட்டுவான்ல. அந்த வசதி அன்னைக்கு இருந்ததா? என்ன அந்த காலம், அந்த எப்போ பார்த்தாலும் அந்த எங்கள் அப்பா அப்படிதான். நான்லாம் அந்த நிறுத்தியா, எப்போ பார்த்தாலும் அந்த காலம் அந்த காலம்னு. நான்லாம் அந்த காலத்தில் ஆற்றை கிராஸ் பண்ணி வெறுங்காலோடு நடந்து போய் படித்தேன். நமக்கு மனசுக்குள்ள படிச்ச நான் நம்பணும். படித்த அப்புறம் எதுக்கு ஏன் தறி நெஞ்சிக்கிட்டு இருந்த? படிச்சேன்னா ஏன் தறி நெஞ்சிக்கிட்டு இருந்த? 2ஆம் கிளாஸோட ஸ்டாப்பு, அதுவும் ஃபெயிலு, தறி நெஞ்சிக்கிட்டு இருக்காரு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் பிச்சு உதறிட்டாங்க. இன்னைக்கு அக்ஷயா அப்படித்தான் இருக்கணும். அதனால தான் பாரதி பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா, அதில் அந்த வரியில் ரொம்ப நுணுக்கமாக காக்கணும். பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா அப்படின்னா என்ன அர்த்தம்? டே ஆம்பளை பயிலுவலா, இல்லை இங்க பாருங்கடா, பெண்மை வாழ்கென்று கூத்திடுங்கள், பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா. எவ்வளவு நுணுக்கம் அதில் வச்சிருக்கான் பாருங்க. ஆம்பளைகளுக்கு சொன்ன வார்த்தை அது. ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்றேன், பெண்களுக்காக போராடணும் பூரா ஆம்பளை. ஒரு விவேகானந்தர், ஒரு ராஜா ராம்மோகன் ராய், ஒரு சிவானந்த பரமஹம்சர், பெரியார், எல்லாரும் பெரியார்லாம் இல்லைன்னா பெரியார் பெண் கல்விக்கு பாடுபட்ட உடனே ஔவையாருக்கு படிக்கிறதுக்கு பெரியாரா காரணம்? லூசு. ஔவையார் படிக்கிறதுக்கு பெரியார். ஔவையார் காலத்தில் எத்தனை பேரா படித்தாங்க? எத்தனை பேருமா ரெவன்யூ ஆஃபீஸராக இருந்தாங்க ஔவையார் காலத்தில்? நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எத்தனை பேர் கலெக்டருக்கு சமமாக வந்து மனைவி உட்கார்ந்தாங்க? உடனே பெரியாரா சொல்லியா காரைக்கால் அம்மையார் படித்தா? பெரியார் சொல்லியா பெரியாரா வந்து அவ யாரு? கண்ணகி போய் நெடுஞ்செழியன் அவை களத்தில் வழக்காடுனாலே அந்த வழக்காடுறதுக்கு டிப்ஸ் கொடுத்தது பெரியாரா? லூசு போயிடுவோம். அன்னைக்கு படிக்கவே விடலடா, இன்னைக்கு படிக்க வச்சிருக்காங்கடா.
படிக்க வச்சதுக்கு அவர் ஒரு காரணம்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்க. தொலைகிறான், விடுங்க. ஒரு அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, என்ன செய்யறது, விட்டு தொலைங்க. ஏமா என்ன நீங்க என்ன விருந்துக்கு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? வாங்கப்பா, பதில் சொல்லுங்கப்பா.